தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழக பாஜக தலைவர் மாற்றம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டசபை தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி தோல்வி அடைந்த பிறகு பாஜக மாநில தலைவராக முன்னாள் IPS அதிகாரி அண்ணாமலை நியமிக்கப்பட்டார். 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் பாஜக தனித்து போட்டியிட்டு 12% வாக்குகளை பெற்றது. தற்பொழுது அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட வேண்டும் என்பதற்காக எடப்பாடி கோரிக்கையை ஏற்று பாஜக மாநில தலைவர் பதவியிலிருந்து அண்ணாமலை விடுவிக்கப்பட்டார். அதிமுக முன்னாள் அமைச்சர் அதிமுக ஆதரவாளரான நயினார் நாகேந்திரன் கட்சியின் தலைவராக நியமிக்கப்பட்டார். இந்த சூழ்நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி தேர்தல் உடன்பாடு எட்டியுள்ளது. தற்பொழுது பாஜக தொகுதி பொறுப்பாளர்களாக பலரை நியமித்து வந்தது. அண்ணாமலைக்கு 6 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. ஆனால் அண்ணாமலை அந்த பொறுப்பிலிருந்து விலகியுள்ளார். தன்னுடைய தந்தைக்கு உடல்நிலை சரியில்லை என்று கூறி விலகியுள்ளார். உண்மை காரணம் அது அல்ல, கட்சியில் அவர் ஒதுக்கி வைக்கப்படுவதுதான் காரணம். இந்த சூழ்நிலையில் நயினார் நாகேந்திரன் தலைமையில் கட்சி தேர்தலை சந்தித்தால் படுதோல்வி அடையும் என்று ஒரு சாரார் தேசிய தலைமைக்கு புகார் அனுப்பினர். அதன்படி தேசிய செயலாளர் சந்தோஷ் அவர்கள் நேற்றைய தினம் பாஜக மூத்த தலைவர்கள் கூட்டத்தை கூட்டியுள்ளார். அந்த கூட்டத்தில் அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகம் மாற்றப்பட உள்ளதாக முடிவெடுக்கப்பட்டுள்ளது. தமிழக பாஜக தலைவரை மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. அந்த கோரிக்கை ஏற்கப்படுமா என்பது தெரியவில்லை. தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனை மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். அண்ணாமலை வருகிற சட்டசபை தேர்தலில் மீண்டும் கட்சியில் அவருக்கு அதிகாரம் கொடுக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. சட்டசபை தேர்தலுக்கு முன்பாக நயினார் நாகேந்திரன் நீக்கப்படலாம் என்றும் மீண்டும் அண்ணாமலையே தலைவராக நியமிக்கப்படலாம் என்றும் கட்சியினர் கூறுகின்றனர். அண்ணாமலைக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளதாக அண்ணாமலை ஆதரவாளர்கள் தெரிவிக்கின்றனர். தமிழக பாஜக தலைவர் விரைவில் மாற்றப்படுவார் என்று பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.